தாவேகா தலைவர் விஜய சிபிஐ விசாரணைக்காக வர சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி டெல்லி போறாரு. இத இப்ப நெறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. அதுல விஜய மிரட்டுறதுக்காக தான் கூப்ட்டுருக்காங்க. டெல்லியில வச்சு கூட்டணியில சேர்க்க போறாங்க. என்டிஏக்குள்ள போக போறாரு அப்படின்னு ஒரு தரப்பு பேசிட்டு இருக்கு. இன்னொரு சைடு டிவிகேல என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. சிபிஐ விசாரிச்சா என்ன? நாங்க தானே கேட்டோம் விசாரணை வேணும்னு. இருக்கிற உண்மைய போய் சொல்ல போறோம். எங்க தலைவர் லாஸ்ட் டைமே அங்க போயிருந்தப்ப விசாரணைய முடிச்சுட்டு கூலா வெளிய இறங்குனாரு. இவங்க உள்ள வச்சு மிரட்டிட்டாங்க, உருட்டிட்டாங்க, கைய முறுக்கிட்டாங்க அப்படின்லாம் கதை விட்டாங்க. அதே மாரி தான் இந்த முறை நடக்க போகுது. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு இருங்க. நாங்க போயிட்டு வரப்போறோம். நாங்க என்ன நினைக்கிறோமோ எலக்ஷன்ல அதுதான்னு டிவிகே சைடுல பேசுறாங்க. ஜனங்க எல்லாத்தையும் இத வெளியில இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட பெர்செப்ஷன்ல இது என்னவா மாற வாய்ப்பு இருக்கு? விஜய்க்கு ஒரு பிரஷர கிரியேட் பண்ற மாரி அவங்க நினைப்பாங்களா? இல்ல விஜயே இத போய் கரூர் விஷயத்துல ஒரு கிளாரிட்டி குடுத்துடுறாரு. தான் பக்கம் எந்த தப்பும் இல்லன்னு சொல்ல போறாரு அப்படின்னு பார்ப்பாங்களா? இப்போ சிபிஐ விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி சிபிஐ நம்ம சந்தேகப்படக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ பாஜகவை ஒருத்தர் ஆதரிக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு சிபிஐ தொடர்பான வழக்குகள் எதுவும் வரதில்லை. இடி ரைட் பண்ண மாட்டாங்க, ஐடி ரைடு பண்ணாது. ஸோ அதனால் இந்த தன்னாட்சி கொண்ட அமைப்புகள் மீது நம்ம சந்தேகமே பட முடியாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சந்தேகம் படலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா பப்ளிக் பர்செப்ஷன் கூட இப்போ விஜய் சிபிஐ விசாரணைக்கு போகிறார் அப்படின்னா அங்கே அவருக்கு கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்டாங்க, அவரை சாப்பிட கூட விடலை, அவரை ரொம்ப துன்புறுத்துனாங்க அப்படின்ற அந்த பர்செப்ஷன் உருவாகிறதுக்கு அது முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு அழுத்தம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக அழுத்தம் இருக்கும். இப்போ என்னதான் அவர் பக்கம் நியாயமே இருந்தாலும் மன ரீதியாக அவர் ஒரு எமோஷ்னலாக அவர் வீக்கன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அவருடைய ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையில் வேறு எந்த படத்துக்கும் நடக்காத ஒரு விஷயம் அந்த படத்துக்கு நடந்தது. ரிவைசிங் கமிட்டி போய் அந்த ரிவைசிங் கமிட்டி இன்னும் ஃபார்ம் பண்ணாமல் அந்த படமும் பார்க்காம இருக்கிறது, இவ்வளவு தாமதப்படுத்துவது அப்படின்றது எந்த படத்துக்குமே நடக்காத ஒன்று. அதுவும் இந்த படத்தை பொறுத்தவரையில் இது ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய படம். இந்த படம் ஒரு ரீமேக் தான். இதே பகவன் கேசரி தேசிய விருது வாங்கினது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்தினுடைய ரீமேக் தான் தமிழில் ஜனநாயகனா விஜய் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த படத்துக்கு இவ்வளவு கெடுபிடி பண்ணணுமா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ பராசக்தி படம் வந்தது. பராசக்தி குழு பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க எல்முருகன் வீட்டில். ஸோ அப்போ இதை நீங்கள் ஓவராலாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் விஜய்க்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது. விஜய் எப்படியாவது என்டிஏ அலைன்ஸ்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ற முயற்சிகள் பாஜக இதற்கு முன்னாடி எடுத்தது அப்படின்றதெல்லாம் இதை நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயம். நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம் அசான் நவ் என்டிஏ அலைன்ஸ்குள்ளே தாவேக்காவை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நைனா நாகேந்திரனும் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் நீங்கள் ஆதவ் அர்ஜுனாட்டை இதை பற்றி கேட்கும்போது இதெல்லாம் ஜஸ்ட் ரூமர்ஸ் அப்படின்னு அவரும் கடந்து போகிறாரு. ஆனால் நிர்மல்குமார் பேசுனது பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகம் வருது. அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அவர் யோகங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கூட்டணி பற்றி எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவு பண்ணால் அப்போ என்ன சொல்ல வராரு அப்படின்ற கேள்வி வருது. சிபிஐ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நிர்மல்குமாரை பொறுத்தவரையில் அவர் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி தான் அவர் தவைக்காவை பொறுத்தவரையில். ஏன்னா அவர் கொஞ்சம் ப்ரெஸ்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, சரியான வார்த்தைகளை யோசித்து கரெக்டாக சொல்கிறாரு, மிஸ்லீட் பண்ணுறதில்ல, இல்லை அதிகப்படியான வார்த்தைகளை சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டோரி பில்டப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் செய்கிறதில்லைன்றதுனால அவரை என்டர்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவர் சொல்கிற தகவலின் அடிப்படையில் நம்ம எடுத்து வைத்து பார்த்தாலும் கூட என்டிஏ அலைன்ஸ்குள்ளே இந்த நேரத்தில் விஜய் போவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றாங்க அவங்க சைடில் விசாரிக்கும் போது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயனுடைய ரசிகர்களை பொறுத்தவரையில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஈவன் விஜயை அதை ரொம்ப முழுமையாக நம்புகிறார். நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்றத முழுமையாக நம்பக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அப்படி தான் இந்த 2 வருடங்களாக கட்சியே அவர் கட்டமைச்சிருக்காரு. இப்போ அவர் ஒரு இடத்துக்கு போனாலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் அப்படின்றது வருது. ஸோ அவங்கெல்லாம் விஜயுடைய ஸ்பீச்சை ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக லிசன் பண்ணுறாங்க. பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1,15,00,000 வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 20லேருந்து 29 வயது உடைய வாக்காளர்கள். ஸோ இவர்கள் மத்தியில் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பிரபலத்தன்மை இருக்குது அப்படின்றப்ப அவரை பொறுத்தவரையில் அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைப்பார். எடப்பாடி பழனிசாமியை கடைசி நிமிடத்தில் பாஜக அழுத்தம் கொடுத்தது, அதனால நான் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஜய் வந்தார் அப்படின்னா இவ்வளோ நாள் அவர் பில்ட் பண்ண அந்த மிகப்பெரிய அந்த இமேஜ் இருக்குல்ல, லார்ஜர் தென் இமேஜ், லைஃப் இமேஜ், அந்த இமேஜுக்கு ஒரு சேதாரம் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புத்திசாலித்தனமாக யோசிச்சா அவர் ஒரு 50-60 இடங்கள் போட்டியிட்டு
சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது எல்லாமே சரிதான். பட் ஆனால் அவருடைய பிளான் அப்படின்றது 2026 மட்டும் கிடையாது, 2031 ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தாவேகாவை உருவாக்கணும் அப்படின்றது தான் அவருடைய லாங் டேர்ம் கோலாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெரேட்டிவ்க்கும் தாவேகா பதில் சொன்னதே கிடையாது. மேபி விஜய் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருப்பாரு, அதற்கு மற்ற கட்சிகள் பதில் சொல்லிகிட்டே இருக்குமே தவிர எந்த நெரேட்டிவ் மற்ற எந்த கட்சிகள் சொன்னாலும் திமுக பண்ணாலும் அதற்கு விஜய் ரியாக்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அதுவே அது அவங்களுக்கான ஒரு பெரிய பலமாக நான் பார்க்குறேன். இப்போ கரூர் விஷயத்தில் செந்தில் பாலாஜிக்கும் விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. அவர் வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாரு. இப்போ அவரும் போகிறார் அப்படின்னா இந்த வழக்கின் போக்கு எப்படி போக போகுது? அதில் வேறு ஏதாவது கேம் பிளான் வச்சுருக்காங்களா டெல்லி? இப்போ கரூர் விவகாரத்தை பொறுத்தவரையில் 41 பேர் உயிரிழந்தது அப்படின்றது ஒரு துயரமான ஒரு நிகழ்வு. எந்த அரசியல் தலைவருக்கும் இப்படி நடந்திருக்கக்கூடாது, அதே மாதிரி பொது வழியிலையும் யாருக்கும் இது நடக்கக்கூடாது அப்படின்றது தான் பலருடைய பார்வை. கரூர் துயர சம்பவத்தை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விஜயை பொறுத்தவரையில் அவர் அங்கே வந்த ஒரு சிறப்பு அழைப்பாளர் தான். இப்போ அவர் தான் அந்த முழு நிகழ்வுக்கு காரணம் அப்படின்னு நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொன்னாலும் கூட லீகலாக ஆன் கிரவுண்ட் அது ஒர்க் ஆகாது அப்படின்னு நிறைய அட்வொகேட் சொல்கிறாங்க. இப்போ இது தொடர்பாக நம்ம நிறைய அட்வொகேட்ஸ்ட்டை நான் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, லீகல் கிரவுண்ட் அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு சிறப்பு அழைப்பாளராக அவரை வர சொல்லியிருக்காங்க. அவர் போய் அங்கே கலந்துக்கிறாரு. அங்கே கூடுதலாக கூட்டம் சேருது அப்படின்னா அதுக்கு எப்படி அவர் பொறுப்பாக முடியும்? ஆர்கனைசர் பொறுப்பாவாங்க, காவல்துறை பொறுப்பாவாங்க. ஸோ இவங்க மேலே தான் தவறுகள் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க. அதனால் டைரெக்டாக விஜய்க்கு இது ஒரு பெரிய பாதிப்பா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஒருவேளை அவர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களோ இல்லை முக்கியமான தலைவர்களோ அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு விஜய் ஆன்சரபிளாக இருப்பார். அதுதான் அவருக்கான ப்ரெஷரே தவிர நேரடியாக விஜய்க்கு இது ஒரு செக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ரீசன்ட் டேஸாக நீங்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேசுகிறதையும் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ஒட்டுமொத்த டார்கெட் அப்படின்றது செந்தில் பாலாஜி மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இப்போ செந்தில் பாலாஜிக்கும் அவங்க சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அவரும் போய் சிபிஐ அலுவலகத்தில் போய் ஆஜராகி விளக்கம் அளிக்க போகிறார் அப்படின்னு அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு. இப்போ இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்காக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, இப்போ விஜயை பொறுத்தவரையில் அடுத்தடுத்து அவர் கேம்பெயின்லாம் பிளான் பண்ணுறாரு. அவருடைய கேம்பெயின் காலகட்டத்தில் சிபிஐ ஒரு விசாரணைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அது அவருக்கு ஒரு மன வருத்தத்தை தரும். இப்போ நம்ம இந்த பிளான் வச்சுருக்கோம், இந்த டைமில் போய் சிபிஐ கூப்பிட்றாங்களே, ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்றது அவருக்கு மன ரீதியாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆன் பப்ளிக் பர்செப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ அவர் முடக்குவது இல்லை சிபிஐ அவருக்கு அழுத்தம் கொடுப்பது அப்படின்றது அவருக்கான இமேஜை இன்னும் கூட்டும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவர் 2 டைம் டெல்லி அலுவலகத்தில் போய் சிபிஐ அலுவலகத்தில் போய் ஆஜரானார். 2 டைமே அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிடச்சிது, ஒரு மீடியா மைலேஜ் கிடச்சிது. அந்த நாள் முழுவதும் அவர் தான் மீடியா ஸ்பேஸை ஆக்கிரமிச்சிருந்தார். ஸோ அந்த லைம்லைட் அப்படின்றது அவருக்கு இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ட் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதுலேருந்து கம்ப்ளீட்டாக டைவர்ட் ஆகி அவரை வேறொரு கண்ணோட்டத்தில் ஒரு பரிதாபமாக அவருடைய ரசிகர்கள் அவருடைய தாவேக்காவினர் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவருக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது மன ரீதியாக அவருக்கான ஒரு குழப்பமான மனநிலையை ஏற்படுத்துறது, கொஞ்சம் வீக்கனாக அவரை ஃபீல் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரியான நோட்டீசஸ் இல்லை சிபிஐ விசாரணைகள் ஏற்படுத்தும். மற்றபடி அவரை சிபிஐ அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அவரை கட்டி போட்டு விசாரிக்கிறாங்க மாதிரி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். விஜய் டெல்லிக்கு விசாரணைக்கு போகிறது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்கப்படும். ஏன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு அவர் வெளியே சொல்ல போகிறது இல்லை, விசாரணையின் போது என்ன கேட்டோங்கிறத சிபிஐயும் சொல்ல போகிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது எதிர்கட்சிகள், இப்போ விஜய் எதிர்க்கக்கூடியவர்களும் ஏதாவது ஒரு ஸ்டோரிஸை அந்த நேரத்தில் சொல்ல போகிறாங்க. தாவேகா தரப்புலேருந்து சில ஸ்டோரிஸ் வரலாம். எது எப்படியோ இது ஒரு முக்கியமான நகர்வாக இருக்க போகுது. அதுவும் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி அவர் டெல்லி போகிறது அவ்வளோ சாதாரணமாக கடந்துட முடியாது. அங்கே யாரையாவது சந்திக்கிறாரா, அந்த சந்திப்புகளுக்கு பிறகு ஏதாவது முடிவுகள் எடுக்க போகிறாரா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் விஜயினுடைய இந்த சிபிஐ விசாரணைக்கு போக போகிறாரு அப்படிங்கிற இந்த விஷயம்ன்றது இன்றைக்கி ஒரு முக்கியமான பேசு பொருளாக தான் இருக்குது. இன்னொரு வீடியோவில் கூட நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த கரூர் துயர சம்பவ வழக்கு பொறுத்தவரையில் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ சிபிஐக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவங்க விட்னஸாக தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விட்னஸாக கூப்பிட்டு விசாரிக்கும் போது நிறைய குறுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அது வழக்கமான ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஐ பொறுத்தவரையில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதை ரிட்டன்லையும் எழுத சொல்லுவாங்க. நீங்கள் எழுத்துப்பூர்வமாகவும் எழுத வேண்டியது இருக்கும், வாய்மொழியிலையும் சொல்ல வேண்டியது இருக்கும். சொல்லக்கூடிய அந்த பதில்களில் ஏதாவது முரணான விஷயங்கள் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் அடுத்த கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜயை பொறுத்தவரையில் ஒரு விட்னஸாக கூப்பிட்ருக்காங்க.
இப்போ சிபிஐ இதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்கள்ட்ட விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தவர்கள்ட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துக்கு தொடர்பானவர்கள்ட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட விசாரணை பண்ணியிருப்பதை வைத்து இப்போ இவருடைய பதில் என்னவா இருக்குது அப்படின்றதையும் அவங்க வந்து கேட்டு பெறுவது தான் ஒரு நடைமுறைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இப்போ சிபிஐ வந்து நேரடியாக இதை விசாரிக்கல, சிபிஐ விசாரிக்கிறாங்க. சிபிஐ வந்து ஒரு ரிப்போர்ட்டை ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவர் தான் வந்து நீதிமன்றத்துக்கு கொடுக்க போகிறாரு. அவர் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொடுப்பாங்க. ஸோ நிறைய வேலிடேஷன் பாயிண்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது போஸ்ட்மார்ட்டம் எப்படி இவ்வளோ குயிக்காக நடந்தது, இப்போ எப்படி வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது அப்படின்னு நிறைய கேள்விகள் அடுக்கடுக்காக அந்த சமயத்தில் எல்லாருமே கேட்டாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதில் வந்து ஒட்டுமொத்தமாக விஜய் வந்து சிபிஐ விசாரிக்குது அப்படின்றதுனால விஜய் தான் குற்றவாளி அப்படின்ற ஒரு முடிவுரை எழுத தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.